25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சீரியஸான ஒரு ஆஸ்மா பேஷண்ட். இந்த காலத்து ஜென்ரேஷன் என்ன கொண்டாந்து பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய் மூளையை வச்சுட்டாங்க. ஒரு நாள் அவங்கள செல்லையும் கம்ப்யூட்டரை எடுத்து ஒழிச்சு வச்சுருங்க, செத்து போயிடுவாங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. எனக்கு இது வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது. தியானம்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அது என்ன அது தியானம்? அதே இங்கிலீஷில் மெடிடேஷன் சொல்லிட்டா அவனுக்கு நல்லா பிடிக்கும். பிறப்பால கிறிஸ்தவர். நான் இந்து மதத்தை ஃபாலோ பண்ணேன். நான் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணேன். மனிதம் என்ற மதத்தை ஃபாலோ பண்ணிட்டேன். எனக்கு மதங்களே பிடிக்காது. என்ன மதம்னு எனக்கே தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சீரியஸான ஒரு ஆஸ்மா பேஷண்ட். சீரியஸ்னால் எப்படி சீரியஸ்னால், டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் மலர் ஹாஸ்பிட்டலில் அந்த 30 நாளும் என்னது நெபுலைசரோடு தான் படுத்து கிடப்பேன் 30 நாள். இவ்வளவுக்கும் அப்போ நான் ரொம்ப பிஸியாக இருந்த காலங்கள். அந்த நேரத்தில் அந்த ஒரு மாதம் மலர் ஆஸ்பத்திரியில் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் என்னுடைய நிலைமை. இப்படித்தான் இருந்தது. அவ்வளவு சீரியஸான ஆஸ்மா பேஷண்ட். ஒரு வார்த்தை வந்திருக்கிறவங்ககிட்ட நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ள 1008 இருமல் வந்துடும். அந்த நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கூட முடிக்க முடியாது. இரண்டாவது ஸ்பாண்டிலைட்டிஸ் 4 and 5, நடுவில் ஜவ்வு இல்லைன்ட்டாங்க. இதுவும் 25 வருஷத்துக்கு முன்னாடி. பெயின்னா அவ்வளவு பெயின். எந்த டாக்டர்கிட்ட போனாலும், அலோபதி டாக்டரை பற்றி இங்கே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, டாக்டர்லாம் உட்காந்துருக்குறாங்க. நான் அத்தனை அலோபதி டாக்டர்ஸ்டையும் போயிட்டேன். இந்த ஆஸ்மாவுக்கும் இந்த பேக் பெயினுக்கும் அவங்க கொடுக்குற மருந்து பூரா வேலை செய்ய முடியாமல் பகல் பூரா படுக்க வச்சுருவாங்க. டெம்பரரி ரிலீஃப், அவ்வளோதான். பெர்மனண்ட்டாக எப்படி அப்படின்னு எனக்கு தெரியாத ஒரு நிலைமையில் ஈஷா ஃபவுண்டேஷன், ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய வகுப்பு இங்கே நடக்கிறதா கேள்விப்பட்டு எக்மோரில் ஒரு இடத்துல நானும் என் மனைவி அதில் போய் நான் கலந்துக்கிட்டேன். நான் அந்த வகுப்பில் 13 நாள் வகுப்பு. அதிலிருந்து ஒரு மாற்றம். அந்த வகுப்புக்கு முன்னாடி எஸ்சிஎஸ்சி எப்படி இருந்தான், அந்த வகுப்புக்கு பின்னாடி எஸ்சிஎஸ்சி எப்படி இருந்தான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்ற மாதிரி என் வாழ்க்கை. 6 மாதத்துக்கு பிறகு மெடிசின் நிறுத்தினேன். ஆயுர்வேதா, அவர் சொல்லிக் கொடுத்த ஆயுர்வேத மெடிசனுக்கு வந்தேன். எத்தனை பேர் நம்மகிட்ட இங்கே இருக்கிறவங்ககிட்ட தினம் ஒரு 10,000 தடவை கோடிக்கணக்காக நம்ம ப்ரீத்திங் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்ம மூச்சை நம்ம வாட்ச் பண்ணியிருக்கிறோம்? இதில் சொல்லுங்கள். நம்ம விடுற மூச்சு உள்ளே போகுது, வெளியே வருது. எத்தனை பேர் அதை வாட்ச் பண்ணியிருக்கிறோம்? ஏன்னா அந்த பிராணத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிற பிராண ஆயமம், அதுதான் மூச்சு. அந்த மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்கிறோம்? இதுதான் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு 2 நிமிடம் ஒண்டர் நடக்கும். 2 நிமிஷம் 120 செகண்ட்ஸ் மூச்சு உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கண்ணை மூடிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வீட்டுக்கு போய், இங்கே இல்லை, 2 நிமிஷம். நான் ரொம்ப நேரமாக சொல்கிறேன். கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு எங்கே போகுது, திருப்பி எப்படி வருது, இதை மாத்திரம் வாட்ச் பண்ணுங்கள். பிரெத் வாட்ச் 2 minutes. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்குள்ளே என்ன கிரிகைகள் ஏற்படுதுன்னு பாருங்கள். இந்த 2 minutes 3 minutes ஆகலாம், 3 minutes 4 minutes ஆகலாம், 4 minutes 20 minutes ஆகலாம், 20 minutes 1 hour ஆகலாம். உடம்புல இருக்க அத்தனை வியாதியும் தூக்கி வெளியே போட்டுருது.
தியானம்னு சொன்னால் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அது என்ன அது தியானம் அப்படின்னு. அதே இங்கிலீஷில் மெடிடேஷன் சொல்லிட்டா அவனுக்கு நல்லா பிடிக்கும். மெடிடேஷன் இந்த காலத்து ஜென்ரேஷன் என்ன கொண்டாந்து பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய் மூளையை வச்சுட்டாங்க. ஒரு நாள் அவங்கள வந்து செல்லையும் கம்ப்யூட்டரை எடுத்து ஒழிச்சு வச்சுருங்க, செத்து போயிடுவாங்க, சூசைட் பண்ணிக்குவான் இந்த ஜென்ரேஷன். உண்மையில் எங்கிட்டே இருக்கிறாங்க அசிஸ்டன்ஸ், நான் டெஸ்ட் பண்ணி இருக்கிறேன். விக்னேஷன் வந்திருக்கான்னு நான் போகிற இடத்துக்கு நான் வருவேன். ஒரு நாள் உண்மையிலேயே செல்லையும் கம்ப்யூட்டரை எடுத்து நான் ட்ராயரில் வச்சுட்டேன். பைத்தியம் பிடிச்சி போச்சு அவனுக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருதான் சூசைட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. 5 மணிக்கு கூப்பிட்டு இந்தாடான்னு கொடுத்தேன். உயிர் வந்துருச்சு அவனுக்கு. அதாவது இங்கே சேவ் பண்ண வேண்டியது பூரா அவன் அதில் சேவ் பண்ணிவிட்டு எதை கேட்டாலும் வந்து அதை ஓப்பன் பண்ணிடுறான். அதை ஓப்பன் பண்ணி அடே இதை ஓப்பன் பண்ணுறா, கடவுள் கொடுத்துருக்காரா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் உனக்கு, இதை ஓப்பன் பண்ணுறா, இதை ஒரு தட்டு தட்டுறா, இந்த ஃபோல்டரை கொண்டாடா, இது வந்துருண்டா அப்படின்னா கேட்க மாட்டேன்றார். இந்த ஜென்ரேஷனே வந்து கரப்ட் ஆகி கம்ப்யூட்டருக்குள்ளே மூளையை வச்சு அந்த கம்ப்யூட்டரை என்னைக்கா காட்ரேஜில் வச்சுட்டு வந்துட்டானா அவ்வளோதான், ஒன்றுமே தெரியாமல் கிறுக்க மாதிரி இப்படியே இருப்பான். ஆகவே நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருவி தான் யோகா. தயவுசெய்து உங்கள் ஜென்ரேஷனுக்கு சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், கம்ப்யூட்டர் இருக்கட்டும். ஏன்னா இந்த காலம் மாற்றத்துக்கு கம்ப்யூட்டர் தேவை. பட் இந்த கம்ப்யூட்டரை கொஞ்சம் யூஸ் பண்ண சொல்லுங்கள் பசங்களை. எனக்கு இது வரைக்கும் நான் கம்ப்யூட்டரில் வந்து இந்த ஃபோல்டரில் போடுங்கப்பா, இது வந்து இதை பண்ணுங்கப்பான்னு சொல்ல தெரியும். பட் ஆனால் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது. என்னுடைய எடிட்டர் சொல்லுவார், எனக்கே ஒரு நெகட்டிவில் ஒரு ஷார்ட் விட்டு போகும் சார், நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லுவார். நான் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிட்டு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு 11:35க்கு இந்த ஷாட்டுக்கு பிறகு இந்த ஷாட் எடுத்தேன், திரும்பி பாரு அப்படின்னு சொன்னேன். நான் எந்த கம்ப்யூட்டரையும் தொட மாட்டேன். அவர் திருப்பி தேடுவார், சாரி சார் இருக்கு சார் அப்படின்ட்டார். ஸோ இந்த கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணணும்னா யோகாவுக்கு வாங்க, மெடிடேஷனுக்கு வாங்க. மெடிடேஷன்றது வந்து அற்புதமான ஒரு விஷயம் சார், அற்புதமான ஒரு விஷயம். அதாவது சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதா கேள்வி. மேனகா அவங்க யாரோ டான்ஸ்லாம் ஆடுறாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். உண்மையில் அதை நான் அனுபவிக்கலாம். அந்த காலை நேரத்தில் நீங்கள் உட்காந்தீங்கன்னா சொர்க்கம்ன்றது என்னன்றதை அனுபவிக்கலாம். நம்மளும் மேனகா மாதிரி டான்ஸ் ஆடலாம். உண்மையில் சொல்கிறேன், நான் அனுபவிச்சு சொல்கிறேன்.